ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஸ்பெஷலாக பிரியாணி தான் பண்ண போகிறோம். என்னென்னா ஒரு சிக்கன் பிரியாணி, 2 கிலோ சீரக சம்பா அரிசி, 2 கிலோ சிக்கன் போட்டு பிரியாணி பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பிரியாணியில் பார்த்தீங்கன்னா சரியான அளவுகளோட, அதாவது பிரியாணி மசாலா எப்படி அரைக்கிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எந்த அளவில் அரைக்கிறது, அது எவ்வளோ ஸ்பூன் போடணும், அந்த முதல் கொண்டு எல்லா வீடியோவும் டீட்டெயிலாக இருக்கும். இதை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் அளவுகள் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல என்ன போடுறோம், எப்படி வதக்குறோம், எவ்வளோ ஸ்பூன் போடுறோம் அப்படிங்கிறது தெரியும். பிகினர்ஸ் கூட சூப்பராக பிரியாணி பண்ணலாம். அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு 250 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். அடுத்து நான் வந்து 10 துண்டு பட்டை, 10 ஏலக்காய், 10 கிராம்பு, 2 அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் கல்பாசி, கூடவே கொஞ்சம் பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ பெரிய வெங்காயம், 10 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். ஒரு வெயிட் மிஷின் வச்சு அதில் 250 கிராம் பூண்டு உரிச்சு எடுத்திருக்கேன். அது பார்த்தீங்கன்னா அளவு இருக்கும் 250 கிராம். அதே போல் மாற்றி வச்சுட்டு மறுபடியும் இஞ்சி சேர்த்துடலாம். இஞ்சி பார்த்தீங்கன்னா 200 கிராம். 250 கிராம் பூண்டுக்கு 200 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். இதுதான் அளவு. நான்வெஜ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் கசக்கிற மாதிரி இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாகிடுச்சு, கசக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து இஞ்சி அதிகமாக போடுறதுனால அது கசப்பு தன்மை வரும். அதனால இஞ்சியை எப்பயுமே நம்ம கம்மியாக போட்டு பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்காக அளவுக்கு அதிகமாக போடாமல் கரெக்டான ஒரு 50 கிராம் இந்த அளவுக்கு அதிகம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஒன்றா சேர்த்து கழுவிட்டு அரைச்சி எடுத்துடலாம். சும்மா ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கெட்டு போகாது. 1 மாதம் ஆனாலும் கலரும் மாறாது. அதே போல் அந்த மணமும் போகாமல் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி அதில் பார்த்தீங்கன்னா 2 கிலோவுக்கு ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்பூனில் 10 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 400 கிராம் அளவுக்கு தக்காளியும், அரைக்கட்டு அளவுக்கு புதினா மல்லித்தலை 2 சேர்த்து அரைக்கட்டு எடுத்து அதையும் சேர்த்துடலாம். பிரியாணி அப்படின்னாலே ரொம்ப ருசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம். அந்த ருசியான ஒரு பிரியாணிக்கு நான் நம்ம வீட்டில் ஒரு பிரியாணி மசாலா ரெடி பண்ணுவேன். பட்டை 20 கிராம், ஏலக்காய் 20 கிராம், கிராம்பு 15 கிராம். எப்பயுமே நம்ம கிராம்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த நம்ம சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி வாயெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது கம்மியாகும். அதனால அது 15 கிராம் எடுத்தால் போதும். அடுத்ததாக கசகசா 20 கிராம், அடுத்து சோம்பு 20 கிராம். இப்போ இதை வறுத்தரலாம். இப்போ கிளைமேட் ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் வறுத்து நம்ம பவுட்ரு பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வறுத்துக்கிறேன். வெயில் காலமாக இருந்தால் வறுக்க தேவையில்லை. வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். மசாலா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா அப்பப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச பிரியாணி மசாலா இப்போ சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். நீங்கள் 1 கிலோ செஞ்சீங்கன்னா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் 2 கிலோ அப்படிங்கிறதுனால 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயில் இருக்க காரமே உங்களுக்கு போதுன்னா மிளகாத்தூள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா எல்லாம் போட்டு வதக்குனதுக்கப்புறமா நான் தயிர் சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டர் தயிர். அடுத்து 2 கிலோ சிக்கன். நல்லா பிரியாணி பீஸாக பெருசாக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து உப்பு, சிக்கன் வதங்கிறதுக்காக உப்பு. சிக்கன் 10 நிமிஷமாக நல்லா மசாலாலாம் வதக்கியாச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறமா கலந்து விட்டுட்டு, அரிசி வந்து இந்த கிண்ணத்தில் தான் அளந்து போட்டேன். இதில் தான் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் 2 கிண்ணம் அரிசி, 2 கிண்ணம் தண்ணி. தேவையான உப்பு சேர்த்துடலாம். அடுத்து 2 லெமன் புளிஞ்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு கொதி விட்டுறலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கொதி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம்.
5 நிமிஷம் சிம்மில் வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி வற்றிங்கன்னா இந்த அளவுக்கு லெவலாக வந்துடும். அது தண்ணி நல்லா வற்றிருக்கும். இந்த டைமில் நம்ம வந்து தம் வைக்கணும். தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே வந்து பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். வாழை இலையை போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ அந்த மணமும் வெளியில் வராது. நல்லா சீக்கிரமும் அரிசி காஞ்சி போகாமல் நல்லா வேகும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். 15 நிமிஷம் தம் வச்சதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு பிரியாணி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு.